தென்காசி, விருதுநகர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று பரவலாக கனமழை பெய்தது. கோவை, திருப்பூர், சேலம், நாமக்கல் உட்பட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மற்றும் அதனை ஒட்டிய நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் மதுராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளான கூமாப்பட்டி, கோட்டையூர், அத்திக்கோயில் உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. இதேபோன்று விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், வெம்பக்கோட்டை, செவல்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தில் நேற்று பகலில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் திடீரென்று மழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக மேலகரம், இளஞ்சி, வல்லம், குற்றாலம், செங்கோட்டை, சுரண்டை உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் வான மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் மாலையில் மழை பெய்தது. குறிப்பாக நனிலம், திருக்கண்டீஸ்வரம், சன்னாநல்லூர், ஸ்ரீவாஞ்சியம், ஆண்டிப்பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. திருவாரூர் மாவட்டத்தில் அறுவடை பணி நடைபெற்று வரும் நிலையில் திடீரென்று பெய்த மழையால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, காவேரிப்பாக்கம், நெமிலி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தீபாவளி நெருங்கும் சமயத்தில் வார விடுமுறையான நேற்று கனமழை பெய்ததால் பட்டாசு, ஜவுளி வியாபாரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் தமிழ்நாட்டின் 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என கணித்துள்ளது. தேனி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், தர்மபுரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் மிதமான மழை நீடிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது.